உணவை வீணடிக்காதீர்கள். ஹாய் வீவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான கட்டி சட்னி செய்கிறோம். இந்த கட்டி சட்னி உங்களுக்கு இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த கட்டி சட்னி பார்த்தீங்கன்னா நல்லா பட்டர் மாதிரி வெண்ணெய் மாதிரி இருக்கும், சக்கையாக இருக்காது. அதே டைமில் இது இட்லி தோசையை தவிர உங்களுக்கு தயிர் சாதத்துக்கு, லெமன் சாதம், புளி சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கட்டி சட்னி நல்லா பார்த்தீங்கன்னா அற்புதமான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். அது செய்கிறதுக்கு நம்ம ஒரு 100 கிராம் கிட்ட பொட்டுக்கடலை, நல்ல பொட்டுக்கடலையாக எடுத்துக்கங்க. இந்த மாதிரி நம்ம 100 கிராம் பொட்டுக்கடலை எடுத்துக்கிறோம். அது கூட வெள்ளை வெங்காயம் 2, மீடியமான வெள்ளை வெங்காயம் 2, தேங்காய் மூடி ஒரு அரை மூடி தேங்காய் மூடி, நல்லா இளங்காயாக இருக்கணும், அது கொப்பரத்து காயாக இருக்கக்கூடாது. 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு, 2 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு சின்ன பீஸு புளி. ரொம்ப புளி வச்சிடக்கூடாது, புளிக்கும். அதனால் சின்னமாக இருக்கணும், ஒரு சிட்டிகை அளவுக்கு தான் இருக்கணும். இந்த தேங்காய் மூடியை நம்ம எடுத்து நல்லா அதில் இருக்க கொட்டாச்சி எல்லாம் அடி வறண்டெல்லாம் கருப்பாக இல்லாமல் அதை திருவி எடுத்துக்கணும். மேலாக்க திருவி எடுக்கணும். கொப்பரை தேங்காயாக இருக்கக்கூடாது, இளம் தேங்காயாக இருக்கணும். அதாவது ஒரு அரை காயாக இருக்கணும். அப்போ தான் இந்த சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி திருவி எடுத்துருவோம். திருவி எடுத்து வச்சுங்க. மிக்சி ஜாரில் சட்னி அரைக்கிறதுக்கு 3 பச்சை மிளகாய், 3 பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக உடச்சி போட்டுங்க. 3 மிளகாயும் போட்டுங்க, இதுதான் அதுக்கு காரம். 3 மிளகாய் பச்சை மிளகாயை உடச்சி போட்டுறணும். முதல்ல இந்த மிளகாயை சேர்த்துங்க. மிளகாயை சேர்த்த பிறகு இந்த மிளகாய் பார்த்தீங்கன்னா ரொம்ப காரம் இல்லாத, ரொம்ப ஹெவி காரம் இல்லாத போட்டுங்க. 3 மட்டும் போதும். உங்களுக்கு ரொம்ப காரமாக வேணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு மிளகா நீங்கள் சேர்த்து போட்டுக்கலாம். நம்ம இஞ்சி போடுறதுனால இந்த 3 மிளகாய் போதுமானது. இது கூட நம்ம துருவின தேங்காயை சேர்த்துங்க. இந்த அரை மூடி துருவின தேங்காயை சேர்த்துங்க. அரை மூடி தேங்காயை சேர்த்த பிறகு இது கூட நம்ம பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கோம், அந்த பொட்டுக்கடலையை சேர்த்துங்க. 100 கிராம் பொட்டுக்கடலையை சேர்த்துங்க. இந்த பொட்டுக்கடலை பார்த்தீங்கன்னா இதுக்கு நல்லா பேஸ்ட்டாக அந்த கட்டித்தன்மையை கொடுக்கும். நல்லா இருகலாக இருக்கணும், புட்டு மாதிரி இருக்கக்கூடாது, வெண்ணெய் மாதிரி இருக்கணும். அந்த வெண்ணெய் உருகிற பதத்தில் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வச்சா அந்த மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இது சூப்பராக இருக்கும். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு சின்ன துண்டு புளி, அதாவது ஒரு சிட்டிகை அளவு தான் இருக்கணும், ரொம்ப இருக்கக்கூடாது. அது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்க 2 வெள்ளை வெங்காயம். சேப்பு வெங்காயம் போட்டால் அந்த சட்னி பார்த்திங்கன்னா கலர் மாதிரி தெரியும், அதனால வெள்ளை வெங்காயம் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மீடியம் சைஸ் வெள்ளை வெங்காயம் போட்டுக்கணும். இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக வெட்டி போட்டுக்கோங்க. 2 பல் பூண்டையும் அப்படியே நீங்கள் தோலோடு போட்டுக்கலாம், உரிக்க வேண்டியதில்லை. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, இதுக்கு தேவையான உப்பு போட்டு இதில் லேசாக தண்ணி விட்டுக்கணும், ரொம்ப தண்ணி விடக்கூடாது. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைக்கணும். ரொம்ப தண்ணியாக விட்டு ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாது. இது மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா இதை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டிக்கிங்க. இது மாதிரி நல்லா ஓட்டி அது பார்த்திங்கன்னா எல்லாம் உடைஞ்சி போயிடும், அப்படியே எல்லாம் உடஞ்சிடும். இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் பொட்டுக்கடலை இருக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் இழுக்கும், அதனால் லேசாக தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். சேர்த்து இது மாதிரி நல்லா நைஸாக, நல்லா பேஸ்ட்டாக, நல்லா குழைய இலகலாக அரைச்சி எடுக்கணும். இன்னமும் பார்த்திங்கன்னா நமக்கு இது மாதிரி அதை அடிக்கடி இப்படி திறந்து ஸ்பூனால் நல்லா இது மாதிரி ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டு திரும்பவும் இதை அரைச்சிங்கன்னா இப்போ நல்லா பார்த்திங்கன்னா அற்புதமான நல்லா கமகமன்னு இதை அரைக்கும் போதே நல்லா வாசமாகவும் இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இப்போ சூப்பராக நமக்கு அந்த கட்டி சட்னி ரெடி ஆகிடும். இப்போ நீங்கள் இதை எடுத்து இப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே வெண்ணெய் மாதிரி இருக்கும், வெள்ளையாக இருக்கணும். அதுக்கு தான் நம்ம வெள்ளை வெங்காயம் போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெண்ணெய் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இலகலாக இருக்கணும். ரொம்ப புட்டு மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த சட்னி நல்லா இருக்காது. இப்போ இதை நம்ம அரைச்ச அந்த கட்டி சட்னியை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குங்க. இது மாதிரி மாற்றிடுங்க. இந்த மாதிரி மாற்றி எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி நம்ம அரைச்சோன்னா இதை அப்படியே தாளிக்காமலும் இதை அப்படியே நீங்கள் பயன்படுத்தலாம், இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் உப்பு, காரம், அதே பார்த்திங்கன்னா லைட்டான புளிப்பு,
அந்த வெங்காயத்தோட அப்படியே அந்த கொஞ்சம் இனிப்பு, நல்லா அந்த வெங்காயம் நல்ல வெள்ளை வெங்காயம் நல்லா காரமாகவும் இருக்கும். சின்ன வெங்காயம் மாதிரி நல்லா காரமாகவும் இருக்கும். அதோட இஞ்சி சேர்த்துருக்கோம், பச்சை மிளகாய் எல்லாம் சரியான அளவில், பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்ந்து அப்படியே பட்டர் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஒரு அடுப்பை பற்ற வச்சிடுறோம். பற்ற வச்சு அதில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. அந்த ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அந்த கரண்டி சூடு வந்தோடனே அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா சூடு வந்தோடனே கடுகு போட்டு அந்த கடுகு நல்லா வெடித்து பொரிஞ்சு வெடிக்கணும். அப்படி வெடித்தா தான் உங்களுக்கு சட்னி தாளித்தா உங்களுக்கு நல்லாயிருக்கும். வாசமாகவும் அந்த கடுகோட டேஸ்ட்டும் அப்போ தான் கிடைக்கும். நல்லா வெடிக்கணும். நல்லா கடுகு பொரிஞ்ச பிறகு நம்ம காஞ்ச மிளகாய் வந்து ஒரு மிளகாயை சின்ன சின்னதாக நம்ம உடைச்சி வச்சுருப்போம். ஒரு 3-4 பீஸாக சின்ன சின்னதாக உடைச்சி வச்சுருப்போம். காஞ்ச மிளகாய் நல்லா கடுகு பொரிஞ்சோன்னே அந்த ஒரு மிளகாயை போட்டுங்க தாளிப்புக்கு. இது கூட ஒரு கொத்து கருவேப்பில்லை, நல்லா கருவேப்பிலையை உருவி போட்டு நல்லா கருவேப்பில்லை பொரிஞ்சோன்னே அந்த கெட்டி சட்னி மேலே அப்படியே அதை கொட்டிடுங்க. தலையில் அப்படியே கொட்டிடணும். அது மண்டையில் கொட்டிட்டிங்கன்னா அட்டகாசமான சூப்பரான உங்களுக்கு ஹைலைட்டான கட்டி சட்னி ரெடி ஆகிட்டு, சூப்பரான நமக்கு அந்த கட்டி சட்னி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த கட்டி சட்னி மெதுவடைக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். மைசூர் போண்டாவுக்கு இன்னும் ஹைலைட்டாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தயிர் சாதம், லெமன் சாதம், உங்களுக்கு மதியான சாப்பாட்டுக்கு இதுக்கெல்லாமே இது வந்து ஒரு தொட்டுக்காக வச்சுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கட்டி சட்னி. இந்த மாதிரி நீங்கள் கட்டி சட்னி செஞ்சு தேவைகள்லாம் கூட வைக்கலாம். நைட்டு டிஃபனுக்கும் இது நல்லாயிருக்கும். ரோட்டு கடையில் இருக்கக்கூடிய கடைகளில், டிஃபன் கடைகளில் இந்த கட்டி சட்னி வைக்கலாம். முன்னாடியெல்லாம் கட்டி சட்னின்னு ஒன்று இருக்கும். இப்போ வந்து அதிக அளவில் அது எந்த கடைகள்லையும் அதிக அளவில் இல்லை. இப்போ நம்ம தாளிப்பை நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணி தாளித்து, இது வந்து தாளிக்காமல் செய்வாங்க. இந்த மாதிரி தாளித்து பண்ணி பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி அந்த சட்னியை தாளித்து அதை பரிமாறுங்க. இன்னும் நல்லா பார்த்தீங்கன்னா எல்லோரும் அதிக அளவில் இட்லி தோசையெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. திரும்ப திரும்ப இதை நம்ம செஞ்சு கேட்பாங்க, இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுங்கன்னு. இந்த சட்னி எப்படி செஞ்சீங்கன்னு கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா சைடிஷாக நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தொட்டுக்கவாகவும், அதே டைமில் டிஃபனுக்கும் நல்ல சட்னியாகவும் இருக்கும். இந்த மாதிரி இட்லி கூட பார்த்தீங்கன்னா இந்த சட்னியை தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஹைலைட்டாக நல்லா டாப் டக்கராக இருக்கும். இந்த மாதிரி சட்னியை தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் கட்டி சட்னி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுடைய வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள். அதே போல் நீங்களும் கட்டி சட்னி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எங்களுடைய வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும், சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன்.